அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பார்ந்த ஆன்மீக நெஞ்சங்களே, உலகெங்கும் வாழுகின்ற இறை நேசர்களே, அன்பர்களே, நண்பர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களோடு கூடிய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சனி பெயர்ச்சி பலன்களை நாம் பார்த்து வருகின்றோம். இந்த சனி பெயர்ச்சிகளில் கொஞ்சம் துன்பங்களை கொடுக்கக்கூடிய நிலைகளில் இருப்பது அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, அஷ்டம சனி, ஏழரை சனி. அந்த வகையிலே இந்த ஏழரை சனியினுடைய பிடியிலே மிக கடுமையான தாக்கத்தோடு ஜென்ம சனியாக கும்பத்திலே இருந்த சனி பகவான் மீனத்திற்கு இப்ப பயணம் செய்ய போகிறார். வருகின்ற மார்ச் 29, 2025 அன்று இடம்பெற போகின்ற இந்த சனி பகவான் கும்பராசி அன்பர்களுக்கு எவ்வாறான பலன்களை கொடுக்க போகிறார் என்பதை பார்ப்போம். 11வது ராசியாகிய இந்த கும்ப ராசிக்கு பாதச்சனியாக இப்போது வருகிறார். ஜென்ம சனியிலிருந்து பாதச்சனியாக வருகிறார். இந்த ஏழரை சனியை 3 கட்டங்களாக நம்ம பிரிக்கிறோம், பார்த்திருக்கிறோம் ஏற்கனவே. அதாவது முதல் 2.5 வருஷம் விரயச்சனி, அடுத்த 2.5 வருடங்கள் ஜென்ம சனி, கொஞ்சம் கடுமையான தாக்கங்களுக்குரியதாக இருக்கும். 3வது கட்டமாக வருவது பாதச்சனி, இது 2.5 வருடங்கள். அப்ப 7.5 வருடங்கள் இந்த சனி பகவானுடைய பிடியிலே இருந்து நாம கொஞ்சம் அவஸ்தைப்பட வேண்டும் என்பது விதி. அந்த வகையில் இப்போ உங்களுக்கு ஜென்மத்திலிருந்து விடுதலை ஆகிறீர்கள். இந்த கும்பராசி அன்பர்கள் ஜென்ம சனியிலே படாத பாடுபட்டிருப்பீர்கள். பணப்பிரச்சனை, அவமானம், குடும்ப உறவுகளுக்கு இடையிலே பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரிவு, மனக்கசப்புகள், நட்புகளுக்கிடையே வந்து பிரிவு, உறவுகளுக்கிடையே வந்து பிரிவு, அவமானங்களை வந்து சந்திச்சிருப்பீங்க, தொழில் இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க, பண இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க. நம்பி போன விஷயங்கள் எல்லாமே சர்வநாசமாக போயிருக்கக்கூடிய சூழ்நிலைகளை சந்தித்து நொந்து நூலாகி வேதனையில் புழுங்கி போயிட்டு இருக்கிறீங்க இல்லையா? இப்போ அதிலிருந்து ஓரளவு ஆறுதல் கிடைக்கக்கூடிய காலம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஏழரை சனியிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டாம், விடுபட இல்லை. அதே நேரத்தில் நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் சொல்கிறேன், ஏழரை சனிக்காக நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. இப்போ மேற்கண்ட அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கடுமையாக வந்துருந்துச்சுன்னா உங்களுடைய கர்மா சரியில்லைன்னு அர்த்தங்க. தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் சரியில்லைன்னு அர்த்தம். நீங்கள் சரியாக இருந்திருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு கடுமைகளை வந்து சந்திச்சிருக்க முடியாது. எனக்கு தெரிய நிறைய பேர் ஜென்ம சனியில் நிம்மதியாக வாழ்ந்தாங்க, நிம்மதியாக இருந்தாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. காரணம் வந்து அவருடைய இயல்புகள், அவருடைய குணங்கள். டென்ஷனு, கோபப்படுறது, எடுத்தெறிஞ்சு பேசுறது, இந்த காலத்தில் அந்த கோபத்தையும் ஆக்ரோஷத்தையும் உருவாக்கும். அப்போ தெய்வ நம்பிக்கையை கொண்டு அதை அடக்கி வாழ்ந்தவர்கள் எல்லாமே நல்லா இருந்திருப்பாங்க. அடக்காமல் இருந்தவர்கள் தான் அவஸ்தைப்பட்டு இருப்பாங்க. பல லட்சங்கள், கோடிகளில் இழப்புகள், உறவுகளில் இழப்புகள், எவ்வளவு சந்திச்சிருப்பீங்க அவமானங்களை. நெருங்கி பழகிய நண்பர்கள் கூட உங்களை விட்டு விலகி போயிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு துர்பாகியமான சூழ்நிலை. எல்லாத்துக்கும் காரணம் வந்து கர்மா. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ரைட். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை இருந்து நீங்க இப்ப விடுதலையாகி வெளியில வரப்போறீங்க. இந்த கடுமை என்பது இது இருக்காது ஜென்ம சனி, பயப்படாதீங்க. ஆனா நிறைய பேருக்கு வந்து தொழிலில் வந்து நல்லா தான் இருந்துச்சு, பிரச்சனை கிடையாது. அவர்கள் நடந்து கொண்ட விதத்தை வைத்து எமோஷனல் ஆகாம முடிவெடுத்திருந்தால் மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து சந்திப்பார்கள். சரி, இந்த சனி பயிற்சி அதுக்கு வரும். பாத சனி வரப்போகிற 2.5 வருடங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். முதல் படி புத்துணர்ச்சி உங்களுக்கு வரப்போகிறது, தைரியம் வரப்போகிறது. வெக்ஸ் ஆகி இருந்த நீங்க இப்போ உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரப்போகுது. மனதில் தெளிவு பிறக்க போகிறது, மனதில் தெளிவு பிறக்க போகிறது. கற்றுக்கிட்ட பாடம் அப்படி கொஞ்சமாக பட்டீங்க,
எவ்வளோ லெசன் வந்து கொடுத்துருக்கிறாரு உங்களுக்கு இந்த ஜென்ம சனியில். யார்? சனி பகவான். வாத்தியார் இல்லையா? நமக்கெல்லாம் பாடம் எடுத்துட்டாரு. இப்போ அதில் இருந்து கற்றுக்கொண்ட விஷயங்களை நீங்கள் இந்த 2.5 வருஷங்கள் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். பலன்களை சொல்லிக்கிட்டு போகிறதுல யூஸ் இல்லைங்க. உங்களுடைய நடத்தைகளை மாற்றி உங்களுடைய சிந்தனைகளை செயல்களை மாற்றுவதன் மூலமாகத்தான் பாதச்சனியில் உங்களை ஒரு நல்ல நெறிமுறைப்படி வழிபடுத்த முடியும் என்பது எங்களை போன்ற அஸ்ட்ராலஜரோட கடமை. எங்கள் கடமைகளை நாங்கள் செஞ்சிடறோம். நாங்கள் சொல்கிற விஷயங்களை வந்து நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அது வெற்றியில் கொண்டு போய் முடியும். ஆகவே இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு தெளிவு பிறந்திருக்கும் இல்லையா? பட்ட அனுபவங்களை வச்சு சரியான முறையில் மீண்டும் அந்த புதைக்குழியில் போய் விழாதீங்க. உங்களுடைய வார்த்தைகள், செயல்கள், டென்ஷன், எமோஷனல் எடுத்தறிஞ்சு செய்கிற விஷயங்களை தூக்கி கொண்டு போய் அங்கே நிற்காதீங்க. அதிலிருந்து கற்ற பாடத்தை இங்கே சரியாக பயன்படுத்துங்க. அன்பும் பொறுமையும் பணிவும் தெளிவும் கொண்ட எண்ணங்களோடு நீங்கள் வாழ்ந்து பாருங்க. விட்டு கொடுக்குற தன்மையோட வாழ்ந்து பாருங்க. 2.5 வருஷம் உங்களுக்கு பேரின்ப வாழ்க்கையாக இருக்கும். ஏழரச்சனையில் பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. நிறைய மைனஸ்கள் நடக்க போகுது, அதையும் நாங்கள் சொல்லிடுறோம். அதிலிருந்து தற்காத்து கொள்வதற்கான வழிமுறைகளையும் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதே நேரத்தில் வந்து கடந்த காலத்தில் இருந்த கணவன் மனைவி உறவுகள் வந்து வலுப்பெறும். ஏட்டிக்கு போட்டியா ஏனோ தானோ, ஏண்டா இந்த மனுஷனோட வாழ்கிறோம் அப்படிங்கிற பெண்களுக்கும், ஏண்டா இந்த மனுஷியோட வாழ்கிறோம் அப்படின்ற ஆண்களுக்கும் இந்த எண்ணங்கள் எல்லாம் இருக்கும். ஈகோவில் வந்து நடந்திருக்கும். இது எல்லாத்துக்கும் வந்து விடிவு காலம் பிறக்க போகுது. ஒரு தெளிவு இருக்கும். அப்போ இணக்கம் கணவன் மனைவியிடையே வரப்போகுது. பிரிந்தவர்கள் வந்து ஒன்று சேருவதற்கான காரண காரியங்கள் நடக்கும். அதாவது யார்? உறவுகள். சண்டை போட்டிருப்போம், பிரச்சனைகள் இருக்கும்போது ஏதாவது சொல்லியிருப்பாங்க, எரிஞ்சு ஃபயராக எரிஞ்சிட்ருப்போம். நான் எப்பயுமே சொல்லுவேன், வார்த்தைகள் பிரயோகத்துக்கு வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும்னு. ஒரு வார்த்தை நெருப்புக்கு சமமானது, நம்மளை அழிச்சிடும். இன்னொரு வார்த்தை நீருக்கு சமமானது, நம்மளை உயர்த்தி உச்சத்தில் கொண்டு போய் நிறுத்தும். பொறுமையும் நிதானமும் நம்மிடையே இருந்தால் பல நிகழ்வுகள் நமக்கு வந்து வரும். ஆகவே சொத்து தொடர்பான வில்லங்கங்கள், வழக்குகள் முடிவுக்கு வரும். இந்த காலகட்டத்தில் சொத்து தொடர்பான வழக்குகள், வில்லங்கங்கள் எல்லாம் முடிவுக்கு வரக்கூடியதாக வந்து இருக்கும். நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, சரிங்களா? அதே நேரத்தில் வந்து வேலை மாற்றங்களில் வந்து நட்பயங்கள் கிடைக்கும். வேலையில் சில மாற்றங்கள் வரும், அதில் வந்து உங்களுக்கு நட்பயங்கள் வந்து கிடைக்கக்கூடிய மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும். செய்கின்ற தொழில்களில் வந்து முன்னைய விட வருமானங்கள் வரும், பட் எதுலேயுமே வந்து கவனமாக இருக்கும், சரிங்களா? அதே நேரத்தில் வந்து நண்பர்களிடையே வந்து ஒரு இணக்கம் ஏற்படும். அதுக்கான வாய்ப்பு வழிமுறைகள் இந்த பாதச்சனியினுடைய காலகட்டங்களில் வந்து வரும். ஏன்னா தலை 3 இடங்களில் வந்து இருக்கிறார். ஒன்று தலையில் விரயச்சனியாக, அப்புறம் உடம்புல ஜென்ம சனியாக, கால் பாதத்தில் பாதச்சனியாக இருக்கிறார். உடம்புல இருந்து பல துன்பங்கள், துயரங்கள், நோய் நொடிகளை கொடுத்து ஆட்டி படைத்து எல்லாத்தையும் ஒரு இது பண்ணி சர்வ நாசத்தை உண்டு பண்ணிட்டு போயிருப்பார். அப்போ இப்போ அதில் இருந்து விடுதலை ஆகுறீங்க. கீழே பாதத்துக்கு போயிடுச்சு, முது தலையிலிருந்து உடம்பு வரைக்கும் இறங்கி பாதத்துக்கு போயிடுச்சு. பெரும் பகுதி விடுதலை ஆகிவிட்டதுங்கிறது அர்த்தம். ஒரு சைக்காலஜிக்கலாக பார்த்தீங்கன்னா பெரும் பகுதி விடுதலை ஆகிவிட்டது. அதில் இருந்து இப்போ நீங்கள் புத்துணர்ச்சியோடு வந்து செயல்படணும். புதிய தொழில்களை அவசரப்பட்டு எடுத்து செய்யாதீங்க. பழைய தொழில்களை கொஞ்சம் விரிவுபடுத்துங்க, விவேகமான முறையில் விரிவுபடுத்துங்க. பார்ட்னர்ஷிப் வந்து வேண்டாம், தொழிலில் பார்ட்னர்ஷிப் வந்து ஆகாது. ஏன்னா சுறுசுறுப்பாக இருப்பீங்க, எல்லாருக்கிட்டையும் பாசமாக பழகுவீங்க, வார்த்தையை விட்டுருவீங்க. அப்படிப்பட்ட வந்து கும்பராசி நேயர்கள் இந்த தொழில் விரிவாக்கத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா புதிய நபர்களை வந்து நீங்கள் உள்ளே சேர்த்துக்கிட்டிங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதை வந்து தவிர்த்து கொள்றதுக்கு நீங்கள் முயற்சிகளை வந்து மேற்கொள்ளுங்க, சரிங்களா? அப்போ அந்த தொழில்துறையை வந்து இருக்கின்ற தொழிலை விரிவுபடுத்துங்க. ஏற்கனவே ஒரு பணியில் வந்து இருந்தீங்கன்னா அந்த பணியை தொடர்ந்து செய்யுங்க. ஒரு புதிய கம்பெனிக்கு போகணும் அப்படிங்கிற அவசரம் வந்து இப்போதைக்கு காட்டாதீங்க. ஏன்னா இப்போ செய்கின்ற வேலைகளில் உங்களுக்கு பல நன்மைகள் நடக்கும். உடம்புல வந்து இப்போ வந்து பாதத்துக்கு போதனால உடல் நோய் நொடி விஷயங்கள் எல்லாமே குறையும், பெருமளவு குறையும். தலையில் இருக்கிற டென்ஷன் போச்சா, உடம்புல இருக்கிற வலி, வேதனை, உள் உறுப்புகளினுடைய பாதிப்புகள்ல இருந்து நீங்கள் வந்து வெளியில் வர போகிறீங்க. இந்த காலகட்டங்களில் இவ்வளவு நன்மைகள் வந்து நடக்க போகுது. ஆனால் அதே நேரத்தில் வந்து பாதச்சனியாக இருக்கும் பொழுது சில கெடுபலன்களும் தொடர்ந்து இருக்கும். உங்கள் கர்மாவை வச்சு தான் எல்லாமே நடக்குது. அந்த வகையில் வந்து இப்போ குடும்பஸ்தானமான 2ஆம் வீட்டிற்கு
வருகிறார். யாரு? சனி பகவான் 2ஆம் வீட்டிற்கு வருகிறதுனால தனம், அதாவது பண விஷயம், வாக்கு, நீங்கள் பேசுகிற பேச்சு, அதே நேரத்தில் குடும்ப விவகாரங்கள், அதாவது குடும்ப விஷயமாக டீல் பண்ணுறதுல ரொம்ப எச்சரிக்கையாக ரொம்ப கவனமாக இருக்கணும். உஷார். பண விஷயத்துலையும் குடும்ப விஷயத்துலையும் வாக்குகள் கொடுப்பது, வாக்குறுதிகள் கொடுப்பது, மற்றவங்களோட பேசுவது போன்ற விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்க, கவனமாக இருங்க. பணிவின் எல்லையை மீறாதீங்க, எப்படி எமோஷனல் ஆகாதீங்க. சரியா? அதே மாதிரி நிதானமான பொறுமையான பேச்சு அவசியம். நிதானமான பொறுமையான பேச்சு ரொம்ப ரொம்ப அவசியம். அதை மறந்துடாதீங்க. இதுதான் உங்களை வெற்றி செய்ய போகுது. அந்த வாக்குறுதி யாருக்காவது கொடுத்து மாட்டிக்காதீங்க. உங்களால் முடியாதுங்க. இப்போ விடுபட்டு முழுசாக வெளில வர முடியாது. வாக்குறுதிகள் மட்டும் யாருக்கும் தயவு செய்து கொடுத்துடாதீங்க. ஒப்பந்தத்தில் கைச்சாத்து போட்டுறாதீங்க. அக்ரிமெண்ட் அது மாதிரி ஏதாவது வாக்குறுதி கொடுத்து மாட்டிக்காதீங்க. அந்த வேலையே வேண்டாம். 7ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் உடல் உபாதைகளும் கொஞ்சம் வரும். குறிப்பாக பாத சம்பந்தமான பிரச்சனைகள் வரும், கவனமாக இருங்க. அதே நேரத்தில் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் கூட உங்களுக்கு வரும், அதை கொஞ்சம் உஷாராக இருங்க. சின்ன சின்ன விபத்துக்கள் உண்டாகி அதன் மூலமாக கொஞ்சம் அவஸ்தைப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும், எச்சரிக்கையாக இருங்க. ஆடம்பர செலவுகளே வேண்டவே வேண்டாம். 2.5 வருஷத்துக்கு இதுக்கு இருக்கிற பொருள் போதும். வீட்டில் இருக்கிறது புதுசாக ஒரு பொருளை வாங்கி குவிப்போன்னு ஆடம்பரத்துக்கு ஆசைப்படாதீங்க. அதே நேரத்தில் பழைய சொத்துக்களை விற்கும் போது ரொம்ப கவனமாக இருங்க. அதனால் சில சிக்கல்களும் சங்கடங்களும் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் 10ஆம் பார்வையாக 11ஆம் இடமான தனுசு ராசியை பார்ப்பதால் இந்த சனி பார்க்கிறார். தொழில் தடைகள் வரும், தொழிலில் தாமதங்கள் வரும். அதனால தான் புதிய தொழில்கள் வேண்டாம் அப்படின்றது. செய்கிற தொழிலை செய்யுங்க போதும், புதிய வியாபாரங்கள் வேண்டாம், செய்கிற வியாபாரங்களையே செய்யுங்க, அகலக்கால் வைக்க வேணாம்னு சொல்கிறது காரணம் அதுக்கு தான். பதவி உயர்வு, சம்பள உயர்வு. ஏற்கனவே இருக்கிறீங்க, ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, அரசுலையோ இல்லை தனியார்லையோ வேலை செய்கிறீங்க அப்படின்னா சம்பள உயர்வு, பதவி உயர்வு தாமதமாகும். மற்றவங்க எல்லாம் போயிடுவாங்க, உங்களுக்கு கிடைக்காது. கவலைப்படாதீங்க, லேட்டாக கிடைக்க போகுது. பொசுக்குன்னு வார்த்தையை விட்டிங்கன்னா போயிட்டு என்ன அவங்களுக்கு கொடுக்குறீங்க, என்ன சீனியர் என்ன கொடுக்கலையே அப்படின்னு போய் கேட்டிங்கன்னா அங்கே பில்லங்க வரும், ரிமார்க்கை பார்ப்போம். அதனால் கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடிக்க வேண்டியது அவசியமாகிறது. செய்யும் தொழிலில் நஷ்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக வல்லுநர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு, அதனுடைய அனுபவசாலிகளினுடைய பேச்சை கேட்டு பிஸ்னஸை தொடர்ந்து நடத்துங்க. தொழில் செய்கிறவங்க இல்லைனா நஷ்டங்கள் வரலாம். புதிய தொழில்கள் வேண்டவே வேண்டாம். என்னுடைய கணிப்பின்படி புதிய தொழில்கள் வேண்டவே வேண்டாம். யாரையும் எளிதில் நம்பாதீங்க. நீங்கள் அதில் ஒரு பெரிய வீக்னஸ் ஆனவர், எதையுமே நம்பிடுவீங்க. பாசமிக்கவர் இல்லையா, அப்படியே விழுந்துடுவீங்க. அது ஆணோ பெண்ணோ அப்படி நம்பிடுறது. நம்பிக்கை வேண்டாம். நம்பி நடவாதே. நீ நம்புற மாதிரி மற்றவங்களுக்கு நட, ஆனால் மற்றவங்க எல்லாத்தையும் 100% நம்பி நடந்துடாது. ஏன்னா யார் எங்கே உனக்கு ஆப்பு வைப்பாங்கன்னு தெரியாது இல்லையா. அதனால கவனமாக இருங்க, உஷாராக இருங்க, அவதானமாக இருங்க, நம்பி நடந்துடாதீங்க. பிரார்த்தனைகள், தியானங்களின் மூலமாக உங்களுடைய செயல்களை வெற்றி அடைய செய்து கொள்ளுங்க. குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. மாசத்துல ஒரு வாட்டியாவது குலதெய்வத்துக்கு போயிட்டு ஒரு பரிகார பூஜை பண்ணிட்டு வாங்க, போதும். கோயிலா குளமா சுற்றுனீங்கன்னா வேலைக்கு ஆகாது. அதே மாதிரி நம்ம சனீஸ்வரனை பார்த்துட்டு வரணும், அதெல்லாம் அவசியம் கிடையாது. அருகில் உள்ள ஒரு விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு எலுமிச்சம்பழத்தில் விளக்கேற்றினீங்கன்னா போதும். உங்கள் கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி என்ன நடக்கணுமோ அது நடந்தே தீரும். எந்த கோயில்களுக்கு நீங்கள் போயிட்டு வந்தாலும் செஞ்ச கர்மா போகாத வரைக்கும் என்ன பண்ண முடியும்? இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிற கர்மாவை நீங்கள் நிறுத்தாத வரைக்கும் எப்படி மாறும்? நம்மளுடைய எண்ணங்களும் செயல்களும் சரியாக இல்லை அப்படின்னா எப்படி மாறும்? தானே கர்மா. செய்கின்ற பாவங்கள் தானே கர்மா. முன் ஜென்மத்தினுடைய கர்மா தானே இன்னைக்கு மனுஷனா பறக்க வச்சிருக்குது. அந்த கர்மாவை தொலைக்கணும்ல. அப்போ மீண்டும் கர்மா செய்யாமல் இருக்கணும்ல. தவறுன்னு தெரிஞ்சே நம்ம திருப்பி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த கர்மா எப்படி இருக்கும்? ஆத்மா எப்படி சுத்தமாக இருக்கும்? அந்த ஆத்மா பரிசுத்தமாக இருந்தால் தானே அடுத்த உலக வாழ்க்கைன்னு இருக்கும். நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கும். அதை புரிஞ்சுக்கணுங்க. நீங்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கொள்ளுங்க. கர்மாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. அதை அறிந்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குங்க. குடும்பத்தை பொறுத்தளவில் கருத்து வேறுபாடுகள் வரும். அதே நேரத்தில் குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருங்க.
கொஞ்சம் அன்பாக இருங்க, கொஞ்சம் கண்டிப்பும் வேணாம். ஏன்னா அவங்க வந்து ரூட்டு மாறி போகிறதுக்கு, அதனால் உங்களுக்கு டென்ஷன் எமோஷனல் வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இந்த காலகட்டங்களில் நிறைய இருக்குது. அவர்களால் வந்து சில எதிர்ப்புகள் உங்களுக்கு மற்றவர்கள்கிட்ட வரும். அதே நேரத்தில் அவங்க சில உங்கள்கிட்ட எதிர்பார்ப்புகள் இருப்பாங்க. உங்கள்கிட்ட இதை செய்யணும், இதை வாங்கணும் சொல்லுங்கள் முன்கூட்டி. நிலைமை இப்படி தான் இருக்குது, ஒரு 2.5 வருஷம் எதுவுமே பெருசாக செய்ய முடியாது, பொறுமையாக இருங்க, அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இந்த விஷயத்தெல்லாம் நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு முன்கூட்டியே அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை பண்ணி வச்சுருங்க. அன்பாக உட்கார்ந்து பேசுங்க. லவ்விங்லி கன்சல்டேஷன்ஸ் ஆல்வேஸ் பெஸ்ட். அன்பான கலந்துரையாடல் மிகச்சிறந்தது. எப்போதுமே அது சிறந்த ஒரு வழியாக இருக்கும். கலந்து பேசுங்க பிள்ளைங்களோட, சரிங்களா? இயலாத விஷயங்களை குழந்தைகள்கிட்ட வாக்குறுதி கொடுக்காதீங்க. என்ன முடியுமோ அதை தான் நான் செய்ய முடியும் அப்படிங்கிறத அதை அன்பா நாசுக்கா குழந்தைகள்கிட்ட சொல்லுங்கள். தாட் போட்டு முடியாது, இப்போ எதுவும் கேட்க வேணாம், போ அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு பேசாதீங்க. ஓகேடா செல்லம், இப்போ வந்து அப்பாவுக்கு இருக்கிற சூழ்நிலை, அம்மாவுக்கு இருக்கிற சூழ்நிலை இப்படி இருக்குது, இன்னொரு கொஞ்ச நாள் போட்டு இப்போ சூழ்நிலைகள்லாம் சரியில்லை, சரியானவொன்னே இதை கண்டிப்பாக நான் செய்கிறேன் அப்படின்னு அன்பான முறையில் ஓகேங்கப்பா அப்படின்னு போகும். இல்லைன்னா வெடுக்குன்னு தலையை திருப்பிக்கிட்டே போகும். உங்களுக்கு நெகட்டிவாக தான் குழந்தை நடக்கும் இந்த காலகட்டங்களில். இது சரியில்லாத காலகட்டம், கவனமாக இருங்க, சரிங்களா? அதே நேரத்தில் வந்து இதில் திருமண வாழ்வுகள் கொஞ்சம் நல்லாயிருக்கும். புதுசாக திருமணம் முடிக்கிறவங்க நல்லா இருப்பாங்க, பிரச்சனை இல்லை. அதனால் வந்து சரியான துணையும் வந்து உங்களுக்கு இந்த காலத்தில் கிடைக்கும். 7.5 சனியில் கவலைப்படாதீங்க, சரிங்களா? அதே நேரத்தில் வந்து மாணவர்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். சிந்தனை சிதறல் வரும், மைண்டு டைவர்ஷன் வரக்கூடாதுங்க. கவனமாக பார்த்துக்கிட்டா தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். கவனம், உங்களுடைய மைண்டு ஃபோக்கஸ்ட் இருக்கணும் படிப்பில் மட்டும், வேறு எந்த சிந்தனைகளும் வரக்கூடாது. இந்த லவ்வு, அதே நேரத்தில் வந்து இந்த போதை பழக்க வழக்கங்கள் இதுகளிலிருந்து முற்றிலும் வந்து விலகி நீ இருக்கணும். மாணவர்களே, கல்வியில் ரொம்ப கவனம் தேவை இந்த காலகட்டத்தில். கவனம் இல்லைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை வரும். அதே நேரத்தில் வந்து வெளிநாட்டு கல்வி கை கொடுக்கும். கடல் கடந்து நீங்கள் வந்து வேற ஒரு நாட்டுக்கு சேர்ந்தீங்கன்னா அந்த கல்வி வந்து மிகச்சிறந்த ஒரு கல்வியை வந்து உங்களுக்கு கும்பராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், சரிங்களா? சரி, விவசாயிகளினுடைய நிலை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த விவசாயிகளினுடைய நிலையானது, ஏன்னா பாதச்சனி, மிக 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 கவனம் விவசாய பெருமக்களே. பாதச்சனி கால் வைக்கிற இடம் பூமி. இந்த பூமி வந்து மிக முக்கியமானது. எல்லா விஷயங்களையும் நமக்கு தந்து கொண்டிருப்பது இந்த பூமி. அப்படிப்பட்ட இந்த பூமியில கால் வைக்கும் போது தெய்வ கடாட்சத்தோடு கால் நீங்க வச்சிங்கன்னா, பூஜை புனரத்னங்களோடு இங்கே வச்சிங்கன்னா நிச்சயமாக மகத்தான வந்து நன்மைகளை வந்து நீங்கள் அடைவீங்க விவசாய பெருமக்களே. ஆகவே தெய்வ நம்பிக்கையோடு சரியான பூஜைகளோடு நீங்கள் உங்களுடைய விவசாய நடவடிக்கைகளை செய்யணும். நிறைய வந்து உங்களுக்கு அதில் மகசூல் இழப்புகள் வருவதற்கு காரணம் இருக்குது. கவனமாக உஷாராக இருந்து கொள்ளுங்க. அதே நேரத்தில் கலைத்துறையை சேர்ந்தவர்களும் ரொம்ப கவனமாக இருங்க. வாய் வார்த்தையால் உங்களுக்கு பல விஷயங்கள் கெட்டு போகுதுங்க. ஏற்கனவே கெட்டு போச்சு, இன்னும் கெட்டு போகணும்னா நீங்கள் தொடர்ந்து பேசுங்க. இல்லைன்னா பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிங்க. அதே மாதிரி காவலர்களும் இதே நிலை. உயர் அதிகாரிகள்கிட்ட நேரடியாக பேசலைன்னாலும் மறைமுகமாக மற்றவங்கள்ட்ட கூட பேசக்கூடாது. அது பின்விளைவுகளை வந்து கொடுக்கும். அரசியல்வாதிகள் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்க வேண்டிய காலகட்டம். காலவாரி விடுறது இங்கே தான் பாதத்தில் இருக்கார். காலவாரி விடுறதுக்கு நிறைய பேர் கூட இருப்பாங்க. கவனமாக இருங்க. மேலே உள்ளவங்களை பற்றி எந்த வார்த்தைகளையும் மூச்சு விடாதீங்க. உங்களுக்கு கொடுத்த பணிகளை மட்டும் சிறப்பாக பண்ணிக்கிட்டு போங்க. ஆகவே கும்பராசி அன்பர்களே, இந்த சனிப்பெயர்ச்சி பாதச்சனியாக வரப்போகின்ற இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு பல்வேறு விதமான நன்மைகளையும் தீமைகளையும் சரிசமமாக வழங்கப் போகிறது. 50க்கு 50 என்ற விதத்தில் 50% நட்பலன்களும் 50% கெடுபலன்களும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே மிகுந்த விவேகத்தோடு, கவனத்தோடு, நிதானத்தோடு, தெளிவோடு, பொறுமையோடு வார்த்தைகளை பிரயோகிக்கின்ற பொழுது கவனமாக இருக்கணும். பெரியவர்களை வந்து மதிக்கின்ற தன்மை வேண்டும். சிறுவர்களாக இளைஞர்களாக இருக்கிறவங்க பெரியவர்களை மதிக்கணும். ஏன்னா இந்த கும்பராசினர்களுக்கும் வாயால் தான் உங்களுக்கு கெடுதலே. தவளை தன் வாயால் கெட்ட மாதிரி வார்த்தைகளை விட்டுத்தான் நீங்கள் கெட்டு போனீங்க, இப்போ கெட்டும் போகிறீங்க. ஆகவே மிகுந்த கவனத்தோடு நீங்கள் இருந்து எல்லாம் வல்ல அந்த தெய்வத்தினுடைய அருளை பெற்று உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு கை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, எல்லாம் வல்ல மகாசக்தி அன்னையிடம் நீங்கள் நலமோடு வளமோடு வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.